வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நம்ம தமிழ்நாட்டுல நடந்த அந்த கரூர் இஷ்யூவை பத்தி எல்லாருமே காரசாரமா பேசிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முழு காரணமும் டிவிக்கே தான், இல்ல இதுக்கு முழு காரணமும் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆளுங்கட்சி தான் அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதுல சில அரசியல் தலைவர்கள் இவங்களாம் இதுக்கு காரணம் கிடையாது, மக்கள் தான் காரணம், யாரையுமே காட்டக்கூடாது, மக்களாகி இவங்களே இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சில அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்போ யாருக்குமே பேட்டி கொடுக்காத, எந்த ஒரு விளம்பரத்துக்கும், அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கும் சரி, அவருடைய திரைப்படத்துக்கும் வராத ஒரு நபர், அதாவது தமிழ்நாட்டுல குறிப்பா அதிக ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருக்கிற நபர் இப்போ ஒரு ஆங்கில மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இது ரொம்பவே காரசாரமா பேசப்பட்டு வருது. அவர் என்னென்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா முதலாவது பேசின வார்த்தை கரூர் இஷ்யூ பத்தி தான் பேசியிருக்காரு. கரூர் இஷ்யூக்கு இண்டிவிஜுவல் பர்சன் காரணம் கிடையாது, ஒருத்தரை மட்டும் காரணம் சொல்ல முடியாது, இதுக்கு மக்கள் தான் காரணம், அது மட்டும் இல்லாம மீடியா தான் மெயினான காரணம் அப்படின்ற மாதிரி அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதுக்கு மக்களாகிய நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரசிகரா இருங்க, ஆனா ரசிகரா இருக்கிற சூழ்நிலையில ஒரு வெறிதனமா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ரசிகர்களாகிய நீங்க ரசிகரா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லது, ஆனா நீங்க இதுலயும் வெறிதனமா இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டம் சேராத அளவுக்கு நல்லது, கூட்டம் சேர்ந்தாலே அங்க அனாவசியமா சில காரியங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்ல இந்த மாதிரி இஷ்யூ நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எக்ஸப்ட் அந்த RCBல நடந்தது பாத்தீங்களா, அதை மட்டும் தவிர்த்து இவர் சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் வீரர்களை பார்க்க எவ்வளவு ரசிகர்கள் ஸ்டேடியத்துக்குள்ளேயும் சரி அவ்வளவு பேர் சேர்றாங்க, அங்க எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனா சினிமாக்காரர்களை பார்க்கும் பொழுது மட்டும் இந்த இஷ்யூ ஏற்படுது. இதனாலே எல்லாருமே சினிமாக்காரர்களை குறிப்பா சொல்ல போனா எல்லாருமே இவரை பின்பற்றுறவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.